Hi learners, welcome to Let's Crack Net. நான் உங்களோட துளசி. UGC net exams போயிட்டு இருக்கு. ஆனாலும் நமக்கு நிறைய ரெஸ்பான்சஸ் வந்துட்டு இருக்கு. நமக்கு டிசம்பர் எக்ஸாம்ஸ்ல நல்ல நம்மளுடைய வீடியோஸ், ஆப் வீடியோஸ் அண்ட் த யூடியூப் வீடியோஸ் அவங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. நிறைய பேர் ரெஸ்பான்சஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் போகணும். ஜூன் 2025 எக்ஸாம்ஸ்க்கு நம்ம செட் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம ரெடி ஆகணும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த Prepare One கம்ப்ளீட் கோர்ஸ் எதுக்காக நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா learners those who are going to want to do a JRF யாரெல்லாம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக இந்த கோர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணலாம், ரிசர்ச் ஸ்காலர்ஸ் ஜாயின் பண்ணலாம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் வந்து அவங்களோட இன்னும் கொஞ்சம் நெட் ஆட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணலாம். யாரெல்லாம் ரிசர்ச் அண்ட் டீச்சிங் பண்ணணும் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நினைக்கிறீங்களோ ஜாயின் பண்ணலாம். அண்ட் யாருக்கெல்லாம் இன்னும் குவாலிஃபிகேஷன் வராமல் இருக்க எங்களுக்கு குவாலிஃபிகேஷன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோர்ஸில் கட்டாயமாக ஜாயின் பண்ணலாம். சரி, இந்த கோர்ஸில் என்னெல்லாம் நமக்கு பெனிஃபிட் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 வந்து உங்களுடைய ஜேஆர்எஃப்க்கு மூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஃபுல் டைமில் ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த ஜேஆர்எஃப் ரொம்ப ரொம்ப பெரிய கிஃப்டாக இருக்கும். Because with a very good stipend we are going to do it with the help of UGC. 5 years நீங்க பண்ணாலும் உங்களுக்கு stipend கிடைக்கும் if you get a JRF, right? Then இதோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் JRF வாங்கும்போது குவாலிஃபைட் ஆயிட்டீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் 3 years வேலிடிட்டியாக இருக்கும். 3 yearsக்குள்ளே நம்ம ஒரு கைடை பார்த்து ஒரு ஃபுல் டைம் ரிசர்ச் ஸ்காலராக ஜாயின் பண்ணிடணும். யாரெல்லாம் மேம் எலிஜிபிள், ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து 30 years உங்களுக்கு ஜெனரல் கேட்டகரியாக இருந்தால். இதுவே ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா 5 years of candidates வந்து 5 years relaxations தருவாங்க. யாருக்கு விமன் கேண்டிடேட்ஸ்க்கு, SC STக்கு, OBC PWD ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5 years relaxation தருவாங்க. இது நம்பர் 1. நம்பர் 2 அடுத்த ஏஜ் லிமிட் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கு. அந்த சர்டிஃபிகேட் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அண்ட் தென் PhD அட்மிஷன் 3வது ஒரு கேட்டகரி இருக்கும். அந்த 3வது கேட்டகரி ஏஜ் லிமிட் என்ன, ஏஜ் லிமிட் எதுவும் கிடையாது. ஆனால் PhD அட்மிஷனோட சர்டிஃபிகேட் வந்து 1 year தான் வேலிடா இருக்கும். இதுதான் முக்கியமான கன்ஸ்டன்ட் இந்த UGC நெட் நீங்க பண்றதுனால இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். அண்ட் இதை நம்ம அச்சீவ் பண்றதுக்கு பேப்பர் 1 கம்ப்ளீட் கோர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் யூனிஃபைட் ஸ்டடி ஆப்ல. என்னிலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15th of January ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கோர்ஸோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் தான் கம்ப்ளீட் கோர்ஸ் டீச் பண்ண போகிறேன். அண்ட் கோர்ஸ் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்கும். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷில் நான் டீச் பண்ணுவோம். ஸ்பெஷல் ஃபோக்கஸ் எதுக்கு கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DA அண்ட் மேத்தமெட்டிக்கல் ரீசனிங். ஏன்னா நிறைய பேர் அதுதான் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கான ஒரு ஸ்பெஷல் ஃபோக்கஸ் வந்து இந்த தடவை இந்த செஷன் கிளாஸஸில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் DA அண்ட் மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்கில். அண்ட் அதை தவிர கூட எல்லா பேப்பர் 1 கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டும் ஏப்ரலுக்குள்ளார கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அண்ட் அதுக்கப்புறமா எக்ஸாம் வரைக்கும் இருக்கக்கூடிய வேரியஸ் டிஃப்ரெண்ட் PYQs MCQs ப்ராக்டிஸ் தான் நம்ம செய்ய போறோம். நீங்க இருக்கக்கூடிய ரிசோர்ஸை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆஃப்டர் த செஷன். அண்ட் ரெக்கார்டிங்ஸ் வந்து நீங்க வாட்ச் பண்ணிக்கலாம். நீங்க சப்போஸ் இந்த கிளாஸ் லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா லைவ் கிளாஸை நீங்க அப்புறமா கூட ரெக்கார்டிங்ஸ் இருக்கும், நீங்க வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரி வீக் உங்களுக்கு மாக் அசஸ்மெண்ட்ஸ் இருக்கும், நீங்க அதையும் நீங்க என்ஜாய் பண்ணிக்கலாம். லைவ் கிளாஸ் இன்ஃபர்மேஷன் பாத்தீங்க அப்படின்னா 15th of January நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். டைமிங் வந்து 7 o'clock 8:15 PM வரைக்கும் நம்மளோட ரெகுலர் கிளாஸஸ் போயிட்டு இருக்கும். அண்ட் இது தவிர நம்மளோட கிளாஸ் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுட் கிளியரிங் செஷன்ஸ் எவ்ரி வீக் நமக்கு இருக்கும். நம்ம அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் எவ்ரிடே கிளாஸஸுமே நமக்கு போல்ஸ் இருக்கும், டிஸ்கஷன்ஸ் நமக்கு இருக்கும், நிறைய எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் செஷன்ஸ் நம்ம வச்சிருக்கனால இதெல்லாம் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கிளாஸஸ். அண்ட் இந்த கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா unifiedstudy.com வெப்சைட்குள்ள போய்க்கோங்க. அந்த வெப்சைட்குள்ளார பேப்பர் 1 கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்கும். இங்க பை நவ் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா வேர் வில் பி ஹேவிங் 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். 6 months 3 months 1 month சொல்லிட்டு. ஸோ 1 monthனா 1 monthல ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடும். 3 monthsல அப்படி கிடையாது, ஒரே கோர்ஸ் தான். ஸோ என்னால் 1 month தான் நம்ம அஃபோர்ட் பண்ண முடியும், அதுக்கப்புறமா திருப்பி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ மேம் 3 months நான் பே பண்ணுறேன், 3 months முடிஞ்சோட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 6 months 3 months 1 month இதில் சக்ஸஸ் 25ன்னு ஒரு கூப்பன் கோட் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா வேர் யூ கேன் கெட் 25% ஆஃப் உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும் ஃபார் 3769. ஸோ 3769 அவங்களுடைய லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம், டவுன்லோடபிள் நோட்ஸ் இருக்கும், ரெக்கார்டிங்ஸ் கிடைக்கும், PYQs ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், டெஸ்ட் சீரீஸ் இருக்கும், டவுட் கிளியரிங் செஷன்ஸ், இது எல்லாமே நம்ம பண்ணிக்க முடியும் ஃபார் 3769 for 6 months. 6 months ரைட். இல்லை மேம் 6 months முடியாது 3 months அப்படின்னு சொன்னாலும் 3 monthsக்கு இட் இஸ் ஃபார் 1894. ஸோ இதுதான் கோர்ஸினுடைய ஃபீஸ் டீடைல்ஸ். இது வந்து பேப்பர் 2 கம்ப்யூட்டர் சயின்ஸ். இங்கே பேப்பர் 2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணுறோம். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க இந்த பேப்பர் 2 நீங்கள் பார்க்கலாம். இதுதான் பேப்பர் 2 உடைய கோர்ஸ் ஃபீஸ் டீடைல்ஸ்.
இங்கேயும் அதே சக்ஸஸ் 25 கூப்பன் கொடுக்கும்போது you'll be getting 25% off. And எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம், டிசிப்ளின் ரொம்ப முக்கியம், ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம். இது நெட் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் கிடையாது. நீங்க எந்த லேர்னிங் போட்டு எந்த விதமான லேர்னிங் அப்படின்னு போயிட்டீங்க அப்படின்னா இந்த 3 ரொம்ப முக்கியம். பிடிஎஃப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிடிஎஃப் என்னவா? பிடிஎஃப், பேஷன்ஸ், டிசிப்ளின், ஃபோக்கஸ். இது ரொம்ப டைம் எடுத்துக்கும். சில மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் போடுவோம், ஆன்சர் கிடைக்காது, தப்பு தப்பா போடுவோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஆனா அந்த இடத்துல நமக்கு அந்த பொறுமை வேணும், இல்ல நம்ம வெயிட் பண்ணி நம்ம கத்துக்கலாம் அப்படின்ற அந்த பேஷன்ஸ் இருக்கணும். இத்தனை மணிக்கு நம்ம கிளாஸ் உட்காரணும் அப்படின்னா இத்தனை மணிக்கு எனக்கு கிளாஸ் உட்காரணும். சப்போஸ் ஒரு அந்த டைம் நமக்கு ஷிஃப்ட் ஆனாலும் எப்படியாவது அதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற அந்த டிசிப்ளின் கண்டிப்பா நமக்கு இருக்கணும். And then very very important is focus. See exam அப்படிங்கிறது வந்து it is not of ஒரு வாரத்துல செய்யறது 10 daysல செய்யற விஷயமே கிடையாது. It is of a process. அந்த 6 மாசமோ 3 மாசமோ கன்சிஸ்டன்ட்டா நம்ம எப்படி உட்காரோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஃபோக்கஸ் தான் உங்களை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு உங்களை கூட்டிட்டு போகும். ஸோ இந்த பிடிஎஃப் என்னைக்கும் மறந்துடாதீங்க. பேஷன்ஸ், டிசிப்ளின் அண்ட் ஃபோக்கஸ் டு கெட் யுவர் எக்ஸாம்ஸ் கிளியர் அண்ட் கோ டு த நெக்ஸ்ட் லெவல். ஸோ வெயிட் பண்ணாதீங்க. லெட் ஸ்டார்ட். 15th of January இருந்து இந்த கோர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ரெகுலர் லைவ் கிளாஸஸ் வந்து டெய்லி 7 o'clock இருந்து 8:15 PM வரைக்கும் யூனிஃபைட் ஸ்டடி ஆப்ல நடக்கும். கிளாஸஸ்க்கான லிங்க், அதாவது நீங்க ஜாயின் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன். நீங்க போய் விசிட் பண்ணி பாருங்க. அந்த வெப்சைட் வழியா நீங்க பேமெண்ட் பண்ணலாம். ஆப்பையும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ கிளாஸஸை நீங்க ஆப் வழியாகவும் வெப்சைட் வழியாகவும் நீங்க ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ 15th ஸ்டார்ட் பண்ண போறோம். சீக்கிரம் வாங்க பார்க்கலாம். Until then, tata, bye bye from Tulasi. Bye.